கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் 2024 வருஷத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய மத்தியில் என்ன வாக்கு தத்தத்தை எடுத்து பிரசங்கிக்கலாம், எந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, உங்களுக்கு தேவைப்படுறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுடைய சபையில் ஒரு 20 பேருடைய லைஃப்லையாவது கன்ஃபார்மாக நிறைவேறும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லா விசுவாச தெய்வ பிள்ளைகளும் வேதாகமம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 31வது பக்கம் 3வது பத்தியில் முதல் வசனம். எல்லாரும் எடுத்து இப்போ எல்லா சபையாரும் வாசிக்க போகிறோம். வாசிச்சுட்டு கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா சேர்ந்து? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ வாசிக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கு பேரை சொல்லி 2024வது வருஷத்தை சொல்லி இந்த வருஷத்தில் 100 பலன் அடைவனே நான் வாஸ்து காட்டுறேன். ஜெபா அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 2024வது வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். சரியா? இப்போ எல்லாரும் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், நிறைவேறணும், எனக்கு இது தேவை அப்படிங்கிறவங்க பேரை போட்டு வாசிங்க. ஜெபா அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 2024வது வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன 100 மடங்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எதுலெல்லாம் 100 மடங்கு கிடைக்கும், எதை விதைக்கணும்? குடும்பத்தில் நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்தில் 100 மடங்குன்னு சொன்னால் உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய் மாறும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய விதையாய் மாறி இருக்கிறதுனால உங்கள் குடும்பம் முழுமையாய் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய் இந்த வருஷத்தில் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு. உங்களுக்கு நம்ப முடியாது, உங்களுக்கு விசுவாசிக்க முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடந்த ஆண்டுகளெல்லாம் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த வருஷத்திலே நீங்க 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறீர்கள். நீங்க குடும்பமாய் ஆராதிக்க போகிறீர்கள், குடும்பமாய் இயேசுவை பின்பற்ற போகிறீர்கள், குடும்பமா ஜெபிக்க போறீங்க, குடும்பமா பரிசுத்தமா வாழ போறீங்க, குடும்பமா செழிப்பா வாழ போறீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இப்படியே பேசிட்டு போனா நல்லா இருக்க. நம்ம வசனத்தின் பகுதிக்கு போயிடும். யார் எதை விதைச்சா எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சிது, நம்ம எதை விதைச்சா 100 மடங்கு கிடைக்கும். ஈசாக்கு எழுத்தின்படியே விதை விதைத்தார். பஞ்ச காலத்தில் கர்த்தர் 100 மடங்கு, அதாவது நிறைவு. 100க்கு 100னா என்னது? மெரிட், ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசீர்வாதம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எனக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் 2024 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசீர்வாதம் தான் சபைக்கு. ஆமாம், பாட்டி நம்ம ஆத்துமாக்கள்லாம் நிறைய வரும். அல்லேலூயா. ஆமாம், 1-2 கழிக்கப்பட்டாலும் ஆண்டவர் கிருபையினால சபையில் நல்ல ஆத்துமாக்கள்லாம் வரும். மந்தையின் கடாக்கள் போல சிலரை கத்தை எழுப்புவார். அல்லேலூயா. ஆமாம், இத்தனை வருஷ காலம் இருந்த சாபம் பாவம் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு 2024 நமக்கு வெளிச்சம் தான். அல்லேலூயா. சரி, எதை விதைச்சாங்க, எவ்வளவு அறுத்தாங்க? ரைட்டா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்துல சாலமோனை எடுக்கிறோம். என்ன விதைத்தார், எவ்வளவு அறுவடை கிடைத்தது? வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ராத்திரி ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். ராஜாவாயிருக்கிறார்.
தரிசனமாகி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கா ஆசீர்வதிச்சார். நம்ம எதை விதைச்சா எது ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? இப்ப நம்ம எதை விதைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியா? இப்ப சாலமோன் என்ன விதைச்சான்? ஆண்டவர் ராத்திரி தரிசனமாகி அவன்கிட்ட கேட்கிறார், சாலமோன் நான் உனக்கு என்ன தரணும், நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்கிறார். வாசிங்க. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ விரும்புகிறதை என்னிடத்தில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொன்ன. அவன் உடனே கேட்டான். வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனம் 9-10 வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். என்ன கேட்டாரு? ஞான இருதயத்தை கேட்டார். 10வது வசனத்துல சொல்லியிருக்கு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. நல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் பண்ணினா. 13வது வசனத்துல சொல்லியிருக்கு, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஜெபிக்கிற ஜனத்துக்கு, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கிற ஜனத்துக்கு கேளாத ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்போ முதல்ல எதை விதைக்கணும்? கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஜெபிக்கிற ஜனம் இந்த வருஷம் 100 மடங்கு பலன் அனுபவிப்பார்கள். நீ கேளாத ஐஸ்வர்யம். ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாத்து பார்த்தீங்கன்னா அவன் காலத்தில் வெள்ளி வெங்கலம் இரும்பெல்லாம் ஒரு பொருட்டாவே கிடையாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவன் சாப்பாடு பந்திய பார்த்தா அது ஒரு பெரிய மேன்மையா இருந்துச்சு. அல்லேலூயா. சாதாரணப்பட்ட ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுவாரு பாருங்க, அந்த 12வது வசனத்தை வாசிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன், உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, முன்னாலே இல்ல பின்னாலே இல்ல. 2024 கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் 2023 இருந்திருக்காது, 25 இருக்காது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. சாலமோன்ட்ட சொன்னாரு, உனக்கு முன்னாலே ஒருத்தன் அப்படி இருந்திருக்க மாட்டான், உனக்கு பின்னாலே அப்படி இருக்க மாட்டான். நம்ம ஜனங்கள்ல ஒரு கூட்டம் ஜெபிக்கிற ஜனத்துக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் முன்னாலே இருந்திருக்காது, பின்னாலே இருக்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் தருவார், கேட்காததெல்லாம் தருவார். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீங்க என்னன்னா உங்க கற்பனையிலே வராத நிறைய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க உங்க கண்களை ஆச்சரியப்பட்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அப்ப முதலாவது எதை விதைக்கணும்? தேவனுக்கு உகந்ததை கேட்க பழகுங்க. தேவனுக்கு விருப்பமாய் ஜெபிக்க பழகுங்க. ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. சொல்லுவாங்க, prayer go up, blessing come down. நல்ல ஜெபிக்கிற ஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை பண்ணணும். அவன் ஞானத்தை கேட்டான். நமக்கு ஞானம் என்பது ஏசப்பாவை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க போதும்னு சொன்னா போதும். என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு இருந்தா போதும், எல்லா ஆசீர்வாதம் வரும். எப்போதும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவன் கேட்டான், எனக்கு ஞான இருதயத்தை தாங்க. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்டுமானார். அவர் நம்ம கூட இருந்தா போதும். அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு சின்ன கதை. ஒரு சின்ன பையனை இவனை எடுத்துடுங்களா. இந்த பையனை கூப்பிட்டு இவங்க அம்மா என்ன ஒரு பலசர கடைக்கு போகிற பழக்கம் இருந்திருக்கு. அப்போது ஒரு நாள் இவன் இந்த மிட்டாய் பாட்டில் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்போது அந்த கடை ஓனர், அந்த பிரதர் மிட்டாய் பாட்டில் திறந்து, தம்பி உனக்கு தேவையான அளவுக்கு மிட்டாய் எடுத்துக்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த பையன் எடுக்கவே இல்லை. தம்பி எடுத்துக்கடா, நீ காசு தராண்டான்னு இருக்கிறாங்க. அவன் எடுக்கலை. அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க தண்டடா எடுத்துக்க அப்படின்னு இருக்காங்க. அவன் எடுக்கலை. அவன் அப்படியே இருந்திருக்கிறான். அப்போ அந்தால
பொருள் வாங்கிட்டு பில்லு கட்டிட்டு போகும்போது இந்த சகோதரனுக்கு மனசு கேட்காம அவர் கையை போட்டு அள்ளி அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அவன் 2 கையில் என்ன செய்தான், வாங்கிட்டான். வாங்கினோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. பையனை பார்த்து கேட்டார், என்னடா அவ்வளவு நேரம் அந்த மாமா உன்னை எடுத்துக்க சொன்னாங்களே, நீ எடுத்துக்கலையே, அந்த மாமா எடுத்து தரும்போது மட்டும் நீ வாங்கிட்டியே அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான், ஏம்மா நான் கை போட்டு எடுத்தா என் கையில் கொஞ்சம்தான் வரும், அந்த மாமா எடுத்து தந்தா நிறைய வரலாமா, அதுதான் நான் காத்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற வருஷம். அல்லேலூயா. யாருக்கு? 100 மடங்கு. யாருக்கு? தேவனுக்கு உகந்த ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, ஏசப்பாவாகிய ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு. ரைட். 2, நம்ம எதை விதைச்சா எது கிடைக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 2வது வசனத்தை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். போதும். 1வது வசனத்துல தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள்ல ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு சகோதரி விதவை ஆயிட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பிள்ளைகளை அடிமையாக்குவதற்கு கடன் கொடுத்தவன் வந்திருக்கிறான். இந்த சகோதரி என்ன செய்தாங்க, நேரா எலிசாட்ட வந்துட்டாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். போதும். எதை விதைத்தாள், எதை அறுத்தாள். 100 மடங்கு. பிரச்சனை நீ வந்த உடனே அவ சரியா வாரா ஆண்டோடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கிடைக்கிற இடத்துக்கு வாரா. முதல்ல எப்படி? தேவனுக்கு உகந்த ஜெபம். 2, பிரச்சனை தீருகிறதற்கு மனுஷர்கள்ட்ட போல அந்த கடன்காரர்கள்ட்ட போய் காலில் விழல, நேரா வாரா. நம்முடைய ஜனங்களில் அநேக ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனை நேரத்தில் உலக மனுஷங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறாங்க. துக்கத்தோடு அந்த சுவாங்கி மாதிரி இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஏன் பிரதர் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அது குடும்பத்தில் இப்படி ஆக்கும் ஒரு பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே. அந்த களை அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டுரும். அந்த களையோடு அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அவங்க வாழ்க்கை நாசமான வாழ்க்கையாக, வேதனையான வாழ்க்கையாக மாறுகிறது. சாத்தான் அங்கே 2 கடன் கொடுத்தவங்க 2 பிள்ளைகளை கடன் பிடித்துட்டு போக அடிமையாக்க வருவது போல சாத்தான் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுறான். நாம் வர வேண்டியது தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலோசனை கேட்கிற இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வந்தாங்க. தான் கடனை கட்டி தீர்ப்பதற்கு தன்னுடைய ஆலோசனைக்குரிய இடமாய் எலிசாவின் இடத்தில் வந்தபோது சரியான ஆலோசனை கிடைத்தது. இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் மனத்தாழ்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால், தெய்வ சமூகத்துக்கு வந்த ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால், கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் கேட்டு நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்வீர்களானால், நிச்சயமா இந்த வருஷத்திலே ஊர்ல இருக்கிற காலி பாத்திரமெல்லாம் நிரம்பி. அந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தா ஒரு வசனம் அழகாக சொல்லியிருக்கோம். நீங்க வாசிங்க 7வது வசனத்தை. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு. எண்ணெயை விற்று கடனை என்ன செய்? தீர்த்து சந்தோஷமா வாழு. நல்ல ஆலோசனைக்கு ஏதுவாய் நீங்கள் விதைப்பீர்களானால், நல்ல ஆலோசனை கேட்பீர்களானால், இந்த வருஷத்துல கடன் இல்லாம வாழ்வீர்கள். அல்லேலூயா. எந்த சத்துருவின் வல்லமே உங்களை கலக்கப்படுத்த முடியாது. இரவு நல்ல தூக்கம் வரும். நம்முடைய ஜனங்களில் சிலருக்கு இரவு தூக்கம் வர்றதில்லை. செய்த பாவம் ஒரு காரணம்.
பாவத்தை குறித்த சிந்தனை அதற்கு ஒரு காரணம். தன்னுடைய இருதயத்திலே தேவன் விரும்பாத அக்கிரம சிந்தையின் அனுபவத்திலே, மாம்ச சிந்தையின் அனுபவத்திலே வாழ்கிறதுனால இரவு நேரங்களில் இளைப்பாற வேண்டிய நேரங்களில் நம்முடைய ஜனங்களில் சிலருக்கு தூக்கம் வருவதில்லை. வேணா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க தூக்கம் வராமல் போகுவதற்கு காரணம், கடந்த காலங்களிலே ஒரு சமயத்திலே மாம்சத்துக்குரிய எண்ணமுடையவளாய், சிந்தனை உடையவளாய், மாம்சத்துக்குரியவளாய் பேசக்கூடியவளாய், மாம்சத்துக்குரியவளாய் நடக்கக்கூடியவளாய், தேவன் விரும்பாத தெய்வ சித்தத்துக்குமான காரியங்களை இரவு நேரங்களில் சிந்திக்கிறவளாய் மாறினதனால் வேதம் சொல்லுகிறது போல தேவன் அவர்களை அசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னது போல தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்ததனால் இந்த காலகட்டத்திலே தூங்க நினைச்சா தூக்கம் வராது. அவருடைய வாழ்க்கை நிலவரம் நிர்பந்தமாய் மாறிவிட்டது. நீதியும் நியாயமும் அநீதியும் என்கிற இடத்துக்கு அவருடைய நியாயம் வந்து சேருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சுய நீதி நிமித்தமாக தாங்கள் தேவனுடைய பார்வையிலே அநீதி உடையவளாய் மாறுவதனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறது. தங்களுக்குள்ளே சுயநீதி உடையவளாய் தாங்கள் பேசுவது சரி, தாங்கள் செய்வது சரி, தாங்கள் சிந்திப்பது சரி என்கிற இடத்துக்கு வருகிறதுனால் தெய்வீகமான கிருபை இழந்து விடுகிறார்கள். நீங்க கரெக்டா ஒரு இடத்துக்கு வாங்க, தெய்வ ஆலோசனைக்கு வாங்க. எண்ணி முடியாத ஜனங்கள் இன்றைக்கு கடன்காரர்களால் 2 பிள்ளைகள் அடிமையாக்கப்படக்கூடிய நிலவரத்திலே தங்களுடைய ஜீவியத்திலே ஆத்மாவிலும் சரீரத்திலும் அமைதியற்றவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, நல்ல ஆலோசனை இல்லை. நல்ல ஆலோசனை இல்லை. பைத்தியக்கார ஆலோசனையை சொல்லுகிறான் எலிசா. நீ போய் உங்ககிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை கொண்டு ஊர்ல இருக்கிற காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி அந்த எண்ணெயை அதுல ஊற்று அப்படிங்கிறான். யாருங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு இந்த இரவுல நான் உங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா உங்களை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அருமையானவளே, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. இரவு நல்லா தூங்குறதுக்கு சீக்கிரமாவே நல்லா ஜெபம் பண்ணி மன இதுல எந்த கசப்பு எந்த வைராக்கியம் இல்லாம பரிசுத்தாவியானுடைய நிறைவோடு கூட, பரிசுத்தாவியானுடைய தெய்வீகமான அன்போடு கூட காலி சாக்குகளை போல, காலி பாத்திரங்களை போல இருக்கிறவளை தெய்வ ஆவியினால், தெய்வ அன்பினால் மன்னிக்கிறவளாய் நீங்கள் உங்கள் இருதயத்திலே சிந்தித்து உங்கள் அபிஷேகத்தினால அவளை மன்னித்து தெய்வ கிருபையோடு தூங்க பிரயாசப்படுங்கன்னா யாராவது கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ராத்திரி ஃபுல்லா கெட்ட கெட்ட எண்ணம், கெட்ட கெட்ட சிந்தனை. நீங்க அப்படிப்பட்ட யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? இரவு நேரங்களில் இப்படி நீங்க சிந்தித்து இருக்கிறீர்களா? எங்க உண்மையா சொல்றீங்க? எனக்கு ஒரு சின்ன ஒரு காலத்துல ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலம் இருந்திருக்கு. தூக்கம் வராது, தெரியாது, ஏன்னா தனிமையா படுக்கிறேன், கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால மனப்பூர்வமாய் மன்னித்த போது, மனப்பூர்வமாய் தாழ்த்தின போது, தெய்வ அன்பினால் நிரம்பின போது படுக்கணும் நீ நினைச்சு படுத்த உடனே தூக்கம் வருது. அல்லேலூயா. ஆமாம், 5 அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள 3ஆம் வானம்னு சொல்றது போல போக கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்கள் சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை ஜனங்கள் எதிர்க்க பழகிறாங்க, சத்தியத்துக்கு விரோதமாய் சிந்திக்க பழகிறார்கள். நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு காயாது. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விடுகிறதுனால் ஆலோசனையை விட்டிருப்பார்களானால் அன்னைக்கு அந்த ஏழை விதவையும் பிள்ளைகளும் கடன்காரர்களுக்கு அடிமையாய் மாறியிருப்பார்கள். 2வது, எதை விதைக்கணும் எதை அறுப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல நல்ல ஆலோசனைக்கு நம்முடைய செவியை சாய்த்து நல்ல ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். எழுத்தின்படியே கடன் இருக்காது. எழுத்தின்படியே நம்ம சபையில கடன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க கடன் வாங்கும்போது ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டீங்களா? கடன் வாங்கி கொடுக்கும்போது ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டீங்களா? இல்லை ஊழியக்காரங்க பிரசங்கத்தில் சொல்ற நல்ல ஆலோசனை இங்கே கேட்டு நடந்திருக்கலான்னு கேளுங்க. இல்லை. அல்லேலூயா. உண்மையிலே இல்லைங்க, உண்மையிலே இல்லை. காரணம் என்னன்னா, ஆலோசனை இல்லாதது தான் காரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 3வது,
யார் எதை விதைத்தார், எவ்வளவு அறுவடை செய்தார்கள்? வேதத்தில் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தால், மார்க்கு சுவிசேஷம் 6:42 வாசித்தால் வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு எங்க இருந்தாங்க? வனாந்தரத்துல. சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல சாப்பிட்டு திருப்தியானார்கள். இந்த வருஷம் 100 மடங்கு திருப்தியா வாழணுமா? 365 நாளும் சந்தோஷமா வாழணுமா? 365 நாளும் திருப்தியா வாழணுமா? இப்ப சொல்ற வசனத்தை அப்படியே கேளுங்க, அப்படியே வாழுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீங்க வாசிக்கும் போது இப்படி எல்லாரும் 2024வது வருஷத்திலே சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். வாசிக்கலாமா, வாசிக்க கூடாதா? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் 2024ஆம் வருஷத்தில் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதுக்கு காரணம் என்ன? இவங்க இருந்தது வனாந்தரம். எங்க வந்தாங்க? வனாந்தரம். உதவியற்ற இடத்திலே, உதவி பெற்றுக்கொள்ள முடியாத இடத்திலே, வனாந்தரமான இடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. மனுஷ சகாயத்துக்குரிய இடமே இல்லை. 4 காரியம் இருக்கு, விளக்கி சொல்லிட்டு போனால் சமயம் ஆயிரும். 1 மணிக்கு முடிச்சு உங்களுக்கு ஆண்டோடைய கிருபையினால ஒரு அன்பின் விருந்தை தந்து விட்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வனாந்தரமான இடத்துல இருந்தா, அந்த கீழே உள்ள வசனங்கள் மேலே உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். 35வது வசனத்தை வாசிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். இது என்ன இடம்? என்ன இடம்? வனாந்தரமான இடம். ஹோட்டல் இல்லை, சாப்பாடு ஆக்க முடியாது, சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்? அவர்கள் எதை விதைத்திருந்தார்கள்? எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மனுஷ சகாயம் இல்லாத இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அல்லேலூயா. எந்த மனிதன் உதவி செய்ய முடியாத இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். தேவன் மட்டும்தான் தங்களை திருப்திப்படுத்த முடியும் என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் கர்த்தர் மட்டும்தான் தஞ்சோணி வாரீங்களோ, வனாந்தரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. வனாந்தரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவன் மட்டும்தான் என்ற தஞ்சம். அந்த மனுஷங்களை பார்க்கறது, அந்த குடும்பத்தை பார்க்கறது, அவங்கள பார்க்கறது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, மாமி என்ன சொல்லுவாங்க, மாமா என்ன சொல்லுவாங்க, அத்தை என்ன சொல்லுவாங்க, சவளக்காரன் என்ன சொல்லுவான், சவளக்காரி என்ன சொல்லுவா. எந்த சவளக்காரனும் எந்த சவளக்காரியான்னு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. தன்மானமும் ரோசமும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சேவ் பண்ணி போட்டு வந்துட்டோம். சிலருக்கு சிம்சோனுக்கு முடி முளைக்கிறனால தான் ப்ராப்ளமே. அல்லேலூயா. முளைக்கவே கூடாது, இது மாதிரி ஆயிடணும். சிலர் இந்த மண்டை வந்த பிற்பாடு சேவ் பண்ணி முளைக்குமான்னு சேவ் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய எண்ணெயெல்லாம் முடி வளரன்னு போடுறாங்க. இந்த எண்ணெயெல்லாம் உண்மையிலே முடி வளரனா நம்மெல்லாம் இதுக்கு முந்தி வேறு லெவலில் இருந்திருப்போம். அல்லேலூயா. ஆமாம். அன்னைக்கு சேரன் மகாதேவியில் இறங்கி நிற்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். அங்கே மோதிரம் விற்கிறான் ஒருத்தன், அதாவது ஆசீர்வாத மோதிரம்னு சொல்லி. கீரை கொட்டோடி வந்த ஒரு மனுஷன் வண்டியில் இருந்துக்கிட்டே அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு போகிறான். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த மோதிரம் மந்திர தந்திரம் சுந்தரம் எதெல்லாம் மேற்கொண்டு இது ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். இந்த மோதிரத்தை போட்டால் உனக்கு எதிராக எந்த வல்லமை இருக்காது, நீ செய்கிற காரியமெல்லாம் ஆசீர்வாதமாக வரோன்னு சொல்லி அவன் ஒரு ரெக்கார்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை வாங்கி போட்டுக்கிட்டு அவன் போகிறான். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த கலியுக காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இந்த மோதிரத்துக்கு மேலேயும் ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு தாயத்தை விற்பாங்க. எனக்கு சின்ன வயசில் ஒரு தாயத்தை வச்சு, இந்த தாயத்தை நீ கட்டிட்டா இதுவரைக்கும் உன்னை விரும்பாதவனை விரும்புவா, நீ முன்னால் போனால் அவள் பின்னால் வருவானி. நான் அப்போவுமே சின்ன வயசில் வீட்டில் வந்து யோசிக்க கத்தர் வச்சார். ஒரு ஆம்பளை முன்னால் போனால் ஒரு பொம்பளை பின்னுக்கு தானே வருவா. அவன் இந்த தாயத்தை கட்டி விட்டு நீ முன்னால போனா அவள் பின்னாலே வருவாள். அவன் வாங்கி கட்டிட்டு தெரியும். எப்படி இன்னைக்குள்ள நிலவரம் அப்படிதான் இருக்கு. வனாந்தரம் எங்கு பார்த்தாலும் வாய்ப்பில்லை. அந்த இடத்துக்கு வாங்க. கர்த்தர் மட்டும்தான் என் தஞ்சம், அவரே என் அடைக்கலம்,
அவரே நான் நோக்கி பார்க்கக்கூடியவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவரே. அல்லேலூயா. வனாந்தரம், எந்த மனுஷ சகாயமும் இல்லாத இடத்துக்கு வாங்க. அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நான் பிறந்து வளர்ந்தது ஒரு பெரிய குடும்பம். ஆனால் இன்றைக்கு எந்த சகாயமும் இல்லாமல் கர்த்தர் சகாயத்தில் வாழ்கிறோம், செழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த மனுஷ சகாயத்தின் அனுபவம் இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷ சகாயத்துக்கு ஏதுவாய் போக வேண்டிய இடமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேம்படான். அந்த வனாந்தரத்திலே அவள் இரண்டாவது என்ன செய்தார்கள், எதை விதைத்தார்கள் அப்படின்னா அந்த அதிகாரத்தில் அழகா சொல்லியிருக்கோம். 35வது வசனத்தை வாசிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. வெகு நேரம் கேட்கறதுல ரெண்டு இருக்கு. ஒன்று நம்ம கேட்கறது, ஒன்று நம்ம வேணும்னு கேட்கறது, ஒன்று செவி சாய்த்து கேட்கறது. வனாந்தரத்தில் நல்ல பிரசங்கம் கேட்டாங்க, நல்லா பிரசங்கம் கேட்டாங்க. நம்ம சபையிலலாம் ஒரு 4-5 பிள்ளைகள் என்ன இருந்துன்னா போதும், எனக்கு பிரசங்கமே பண்ணாண்டாம். நம்ம விசுவாசிகள் அந்த பிள்ளைகளோடு, பெற்றோர் அந்த பெற்றோருக்கு நம்ம பிரசங்கம் பண்ணலாம், மற்றவங்க அந்த பிள்ளைகளோடு விளையாடுறதும் கொஞ்சதும் குலாவதும் செக்கடி புக்கடிங்கிறதும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. எனக்கு பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியாதா, நான் ஸ்டேஜில் வேற நிற்கிறேன்னா பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் அருமையான விசுவாசி, பாவம் எவ்வளோ பரிதாபமான விசுவாசியாக இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கம் கேட்கக்கூட விருப்பம் இல்லாமல் குழந்தைகள்கிட்ட விளையாடிட்டு ஜாலி அடிச்சுட்டு உல்லாசம் கொண்டாடிட்டு வெகு நேரம் பிரசங்கம் கேட்டார்கள். எவ்வளோ நேரம் கேட்டாங்க? வெகு நேரம் பிரசங்கம் கேட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு இதைத்தாரோ அதைத்தாரோன்னு அவங்க கேட்கல, ஆண்டோடைய வார்த்தை வெகு நேரம் கேட்டார்கள். அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவன் ஜெபம் அருவருப்பானது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய ஜனம் நிறைய சபைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஓடுறாங்க, வருஷ கணக்கா ஓடுறாங்க. கிழிஞ்ச சாக்கு கூட கிடைக்க மாட்டாங்க, ஈர மண்ணு கூட கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கிழிஞ்ச பொத்தல் சாக்கு கிடைக்கல, ஈர மண்ணு கிடைக்கல. இப்பவும் ஓடுறான். உபவாச ஜெபத்துக்கு போனாங்க, பொத்து உளம் உன் குணத்துக்கு பொத்து. நல்ல சத்தியத்தை கேளுங்க, உங்க யாச்சி தானே கிடைக்குது. ஆசீர்வாதம் கிடைக்குதா கிடைக்கலையா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா படலையா? அல்லேலூயா. கிடைக்குதா கிடைக்கலையா? கிடைக்கும், இன்னும் தருவார். அல்லேலூயா. வேதத்தை நல்லா கேளுங்க. இரவும் பகலும் வேதத்தை கேட்டுட்டு வாசித்துட்டு தியானிச்சுட்டு இருந்தால் போதும், அவன் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற சபைக்காரெல்லாம் காணிக்கை பெட்டி வச்சு பிச்சை எடுக்கிறான். ஆசீர்வாதத்தை பற்றி பேசாமல் சீயோனை குறித்து எருசலேமை குறித்தும் ஆசீர்வாத பிரசங்கமே பேசாத டிபிஎம் சபையில் போய் பாருங்க, காணிக்கை அவங்க ஆசீர்வாதமும் கூடுதலாக இருக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வஞ்சகமான பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரோம். பிரசங்கிக்கும் போது இப்படி பேசுவாங்க, கர்த்தர் ஆண்டோடைய கிருபையினாலே நாங்கள் ஏழை ஊழியர்களாக இந்த இடத்துக்கு வந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு உங்களுக்கு சாட்சி சொல்லுவோம். ஆனால் காணிக்கை பட்டி வச்சுட்டு பிச்சைக்காரங்களா உங்களை ஆசீர்வாதமானவங்கன்னு சொல்லி பாட்டு பாடி உங்கள் பணத்தை வாங்குவோம். நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? பிரசங்கத்தில் நாங்கள் ஐஸ்வர்யவான்களுங்கிறது போல பேசுவோம், ஆனால் காணிக்கை நேரத்தில் நாங்கள் பிச்சைக்காரங்களா காணிக்கை போடுங்கன்னு காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறதுக்கு பாட்டு பாடிட்டு இருப்போம். இன்னைக்கு இருக்கிற நிலவர ஊழியக்காரங்களுடைய தராதனை இப்படி தான் இருக்கு. இல்லை, தெய்வ சத்தம், நல்ல ஆண்டோடைய சத்தம், நல்ல வசனம் கேளுங்க. அதில் 3வது ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. அதே மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் ஊழியர்களால் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படணும். எதை விதைச்சா எது கிடைக்கும்? சாப்பிட்டு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். ஆமாம், நம்ம சபை ஜனங்கள்கிட்ட சாட்சி சொல்லுங்கன்னா அறிக்கை செய்துக்கிட்டு இருப்பாங்க, சாட்சி சொல்லுங்கன்னா ஜெப குறிப்பு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நன்மை இல்லை, நன்மை அனுபவிச்சா தானே சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படி வருவாங்க,
சாட்சின்னு ஆரம்பித்து அப்படியே வருவாங்க. வரும்போது அதில் ஒரு 4-5 பேரை குற்றப்படுத்தி எடுத்து கடைசியில் ஜெப விண்ணப்பமாக வந்து நிற்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தியோப்பியன் தன் தோலையும் சுவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமையாய் தவறாய் சாட்சி சொல்ல பழகின நீங்களும் நன்றாக சாட்சி சொல்ல முடியும். அதான் கணக்கு. இப்போ என்ன, ஊழியர்களால் ஒழுங்குபடுத்தப்படுகிறவர்கள் வரிசையா உட்கார்ந்தாங்களாம். 100 பேர் 50 பேர், எண்ணிக்கை அழகா சொல்லியிருக்கு. 100 பேர் 50 பேர் பந்தியில ஒழுங்குபடுத்தப்பட்டார்கள். வாழ்க்கை சரிப்படுத்தப்படும் போது, சீர்படுத்தப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்களெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, எங்களெல்லாம் கண்டிக்க கூடாது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதில் என்ன தப்பு இருக்கு? தாராளம் போகலாம். உங்களுக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது எங்கே போகிறீங்க, ஒரு காலத்தில் நம்ம சபையில் சொல்லியிருந்தோம், கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் எங்களுக்கு சொல்லுங்கள், போகக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை, ஜெபிக்கிறதுக்காக சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜனங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், இப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சாச்சு, உங்கள் இஷ்டப்படி வாழ்கிறதுக்குரிய அளவுக்கு நீங்கள் பெரியவங்களாயிட்டீங்க. அல்லேலூயா. உங்க மனசு மாம்சம் விரும்புவது போல நினைக்கிறது போல நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்தாச்சு. பணம், பொருள், சொத்து, சுகம், வசதி, ஆசீர்வாதம் உங்களுக்கு நீ, சில மனுஷங்க உங்களுக்கு நீ சூழ்நிலைகள் சாதகம், நீங்க நினைச்சதை செய்ய முடியும். ஒண்ணு, திருப்தி இருக்காது. இந்த மார்க்கம் உனக்கு சந்தோஷமா இருக்காது. இந்த மாசம் மார்க்கம் உனக்கு வேதனையா இருக்கும். ஏன்னா ஒழுங்குபடுத்தப்படவில்லை, சீர்படுத்தப்படவில்லை. ஒரு செல்போன், நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட செல்ஃபோனை தாங்கன்னா தரமாட்டேன்ட்டாங்க. சீர்படுத்தப்படவில்லை. அண்டர் லாக்கிலிருந்து மேல் லாக்கிலிருந்து ஒண்டர் லாக் வரைக்கும் போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு லாக் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஓப்பன் பண்ணுற ஒரு பேஜ் கூட பார்க்க முடியாத அளவுக்கு லாக்கிங் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாமா? இறக்கி வச்சிருக்கிற சாஃப்ட்வேர் கூட நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு லாக் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடலாம். இது விளங்கக்கூடிய கூட்டம், இது உருப்படுற கூட்டம். இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவா நல்லா இருப்பாங்க? சான்ஸே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை. என்னைக்கும் திறந்த மனசோடு வாழுங்க. அல்லேலூயா. என்றைக்கும் சீர்படுத்தப்பட்டவளாய் மாறுங்க, ஒழுங்குபடுத்தப்பட்டவளாய் மாறுங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தில் குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. எண்ணி முடியாத தெய்வ ஊழியர்கள், எண்ணி முடியாத ஜனங்களில் வசதி உள்ளவங்க கையில் இன்னைக்கு சின்ன செல்ஃபோன், பெரிய செல்ஃபோன் வச்சு இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு தெரியாமல் வேற வழி இல்லாமல் அந்த செல்ஃபோனை வச்சுருக்கிறாங்க. சும்மா எடுத்தாலே அந்த தேவையே இல்லை. அதனால அவங்க எந்த பிரச்சனையில் எதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பிரச்சனைக்குரிய ஒன்றுமே இல்லை, இருக்காது. ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை, சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. சொந்த புருஷன் லாக் எடுத்து தான், அது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் லாக். ஃபிங்கர் பிரிண்ட் மனைவி கை வச்சாதான் திறக்க, புருஷன் திறக்க முடியாது, மனைவி திறக்க முடியாது. நான் தப்பு சொல்ல வரல, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. 4 சொல்லியிருக்கோம், அதில் அழகா சொல்லியிருக்கோம். வாசிங்க 40வது வசனம். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். போதும், வாசிங்க 41 வாசிங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி. நல்லா கவனிச்சுடுங்க. ஏறக்குறை 5000 புருஷர்கள். எத்தனை பேரு? 5000 புருஷர்கள். 100 பேர் 50 பேரா வருஷப்படுத்தப்பட்டாங்க. நல்லா கவனிச்சுடுங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சிடுங்க. எதை விதைச்சாங்க, எப்படி அவங்க நன்மையினால திருப்தி ஆனாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிடுங்க. 100 பேர் 50 பேர், 12 சீசர்கள் கையில் நல்ல கூடையில் அப்பமும் மீனும் வந்திருக்கு. 12 பேர் 5000 பேருக்கு பரிமாறுறாங்க. 100 பேர் பந்தியில் நான் அப்பம் வைக்க ஆரம்பிக்கிறேன். 100 பேர் வச்சு பார்த்தா எத்தனை பந்தி, எத்தனை வருஷம் இருந்திருக்கணும்? 50 வருஷம் இருந்திருக்கணும். அப்படிதானா? 10 வருஷைக்கு 1000, 50 பேர் வச்ச வருஷம் இருந்திருக்கும். பரிமாற 12 பேர் ஆரம்பித்து 1000 பேருக்கு 5000 பேர் 1000 பேருக்கு 12 பேர் பரிமாறினா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாய் பந்தி நடத்தணும். சரியா தப்பா? 1 மணி நேரம் வச்சுருங்க. 12 பேர் 5000 பேருக்கு பந்தி பரிமாறுறாங்க.
காத்திருக்கிறாங்க. உட்காந்தாச்சு, இலை போட்டிருக்கு, நல்லா கவனிச்சிடுங்க. வரும் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அந்த பக்கம் பார்க்குறாங்க, முதல் ஆளுக்கு வைக்கிறாங்க. 100 பேர் கழித்து இந்த பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான். எரிச்சலோடு கோபத்தோடு இருந்தால் இவனுக்கு சோறு கிடைக்குமா? கிடைச்சிருக்குமா? நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. ஏற்கனவே பசியோடு பந்தியில் இருக்கிறான். அங்கே ஒருத்தனுக்கு முதல்ல கிடச்சிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். வனாந்தரம் வசனத்தை கேட்டாங்க, வரிசைப்படுத்தப்பட்டார்கள், நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். காத்திருங்க. காத்திருந்த ஒருத்தர் வெட்கப்படலை. அல்லேலூயா. காத்திருந்த ஒருத்தரை வெட்கப்பட விடமாட்டார். நன்மையினால் திருப்தி வருவார். நான் சொல்லுவேன், நின்றுட்டு காலை நீட்டிடாத, கீழே படியில் இருந்துட்டு மேலே இது செய்தாத. நின்றுட்டு காலை நீட்டினா இடுப்பு போயிடும். கீழ்ப்படியிலேருந்து காலை மேலே தூக்குனாக்க மற்ற கிழிஞ்சு போகும். கவனமார் பொறுமையாய் வெயிட் அண்ட் சீ, காத்திருந்து பார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். 3 எதை விதைச்சாங்கன்னா வனாந்தரம். நல்ல வசனம் கேட்டு வரிசைப்படுத்தப்பட்டு காத்துருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4 எதை விதைச்சாங்க, எதை அறுத்தாங்க. உறக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் எதமா பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் சூடாக தான் வருது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30-36 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30-36 வரைக்கும் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம். போதும், நல்ல சமயம் ஆயிடுச்சு, சீக்கிரமா சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும். ஒரு கழுதை குட்டி, நல்ல 100க்கு 100 ஆசீர்வாதங்க. ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கூட்டு வந்தாச்சு. ஒரு பழக்கமுமே இல்லாமல் இந்த மீட்டிங்கால கழுவ விட்டா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பழக்கி கழுவுறவங்களே கழுவும் போது பிரச்சனை இருக்குது. பழகாமல் கழுவுனாங்கன்னா சோப்பு அந்த கிளீனிங் அந்த இதெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அவங்கள கழுவ விட்டோன்னா சர்க்கு புருக்குன்னு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இடுப்பெல்லாம் போயிடும். புரியுதா அவங்களுக்கு? ஒரு காலம் ஏறிடுதா கழுதை குட்டி. இதை தியானித்த போது எனக்கு கிடைச்ச அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பழக்கமில்லாத கழுதை ராஜாதி ராஜா யார் இருந்தார். சிலரை கர்த்தர் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு அழைத்தால் கர்த்தருடைய சின்ன ஊழியத்தை செய்ய சொன்னால், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, கொஞ்சம் அந்த அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றி அது சூடாகும் வரைக்கும் கவனிச்சிக்க, எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, தின்ன மட்டும்தான் பழக்கம், அப்புறம் ஒரு பழக்கம் உண்டு, போகிறது மட்டும்தான் எனக்கு பழக்கம் உண்டு. 2 தான், 1 மேலே 2 கீழே. இதுக்கு இடைப்பட்ட வேலைக்குரிய பழக்கமே கிடையாது. அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? பழக்கமே இல்லை. ஒரு காலம் ஏறிடாத கழுதை ராஜாதி ராஜாவாகி ஏசப்பாவை சுமக்குது. பெர்ஃபெக்ட் ஆசீர்வாதம் வஸ்திரத்துக்கு மேல நடக்குது. அன்னைக்கு அந்த கழுதைக்கு 100% ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அந்த கழுதை? என்ன பாக்கியம் பெற்ற கழுதை. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தர் இந்த வருஷத்துல என்ன புதிதாய் நடத்துகிற பாதையில் நான் அவரை சுமந்துட்டு போவேன். அல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதை எனக்கு புதுசாக இருக்கும், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ராஜாதி ராஜாவை சுமந்துட்டு அந்த வஸ்திரத்தின் மேலே அழகாக நடந்து ஓசனானி பாடுகிற சத்தத்தோடு போவேன். அல்லேலூயா. எருசலேமை நோக்கி போச்சு, வேற எங்கேயும் போகல. அவரை சுமந்துட்டு அப்படி எருசலேமை நோக்கி அழகாக போச்சு. அல்லேலூயா. சீயோனுக்கு நீ ஒன்று அழைச்சிருந்தா, சீயோனை குறித்து சிந்திக்கி. எருசலேமுக்கு நீ கர்த்தர் ஒன்று அழைச்சிருந்தா அதை குறித்து சிந்திச்சிட்டு, கர்த்தருடைய வருகைக்கு போகணும் என்று கர்த்தர் ஒன்று அழைத்திருந்தா வருகைக்கு போகிற ஜீவியத்தை சிந்தித்து கொண்டு. அல்லேலூயா. எனக்கு பழக்கம் இல்லை, மருந்தெடுக்காமல் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லாத. அல்லேலூயா. பழக்கமில்லாத ஒரு கழுதை ஏசப்பாவை சுமந்து முதல் தடவை. அல்லேலூயா.
கர்த்தர் பழக்கமில்லாத உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அவரை சுமப்பதற்கு அல்லேலூயா. பயப்படுகிற உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் 100% இயேசு ராஜாவை சுமந்த கழுதை குட்டியை போல உன் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் பழக்கமில்லாத ஒரு கழுதையை ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல ஏறி பயணித்தது போல அனுபவம் உள்ளவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய இடத்துல பழக்கமில்லாத கழுதை என்பது இந்த உலக பிரகாரமான ஞானம், உலக பிரகாரமான அறிவு, உலக பிரகாரமான திறமை இல்லாதவர்களை அது காட்டுகிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ ஒரு கால் ஒரு ஏறிடாத கழுதை குட்டி 100% ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எழுத்தின்படியே ஏசப்பாவை சுமக்குது. என்ன பெரிய சந்தோஷம்! என்ன அந்த கழுதை குட்டி இன்னைக்கு இருந்து அதுகிட்ட போய் கேட்டா என்ன பெரிய பாக்கியம்! எவ்வளவோ கழுதை இருந்தப்பா, ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கிடைச்சா அது பெரிய மேன்மை. 4 5 வேதத்தில் வாசிக்கும் போது தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20-21. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20-21. அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் 30 வாசியா. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று போதும். எதை விதைத்தாள் எதை அறுத்தாள்? ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க. சூனேமூராளாகிய சூனேமிலுக்கு ஒரு பிள்ளை செத்து போச்சு. அவன் என்ன செய்தா? நேரா எலிசாவுடைய கட்டில கொண்டு போட்டான். எங்க கொண்டு போட்டா? நேரா எலிசாவுடைய கட்டில கொண்டு போட்டான். நேரா எலிசாவுக்கிட்ட போனான். நல்லா காலை பிடிச்சிட்டான். எதை பிடிச்சா? நல்லா காலை பிடிச்சிட்டான். உம்மை விட மாட்டேன். பிடிவாதத்தை வித கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதை விதைக்கணும்? பிடிவாதத்தை. என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. ஆமா, அப்படிதான் ஆதி 32ஆம் அதிகாரத்தில் அப்படித்தானே சொல்றாரு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. 32:26 வாசிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இந்த வருஷம் பிடிவாதமா பிடிங்க. எனக்கு சுகத்தை தந்தா தான் விடுவேன். அல்லேலூயா. நீங்க என்ன சுகமாக்காம நான் விடவே மாட்டேன். கேயாசியை போல கோலோடி தடியோடி நிறைய டாக்டர் வருவான். அவன் கோலை போட்டால் அவனுக்கு சுகம் கிடைக்காது. எலிசா வந்தா உன் சரீரம் அனல் கொள்ளும், உனக்கு சுகம் உண்டாகும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்கு நீ ஆண்டவருடைய காலை பிடிக்கணும். உம்மை விடவே மாட்டேன், உம்மை விடவே மாட்டேன். ரூத்துடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா 16வது வசனம் சொல்லுது. வாசிங்க. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து உறுதியாய். அடுத்த வசனத்தை வாசியா. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமா, உறுதியாய் பிடிங்க. ஆண்டவரை பிடிக்கிறது பலமா பிடிங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, முள்ள பிடிச்சாலும் முறிய பிடிக்கணும். பிடிக்கிறதே பிடிக்கணுமா? புளியங்கம்பு என்ன செய்யணுமா? பிடிக்கணுமா? அது மாதிரி ஆண்டவரை உறுதியா பிடிங்க. ஏசாயா 26:3 அப்படிதானா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியா பிடிங்க. ஆண்டவர் இருக்கிறாரா? கேட்டுருவோம். தேவன் ஒருவர் இருக்கிறாரா? பெரியவரா சின்னவரா? அப்புறம் ஏன் அவரை பிடிக்காம விடுறீங்க? யாக்கோபு பிடிச்சான உறுதியா. அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை
போக விடேன். உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், வாசிருக்கீங்களா? உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. நான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 3:4 வாசிங்க. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். உறுதியா புடிங்க. இந்த வருஷம் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள் அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல 31 37 வரைக்கும் வாசித்தா. 2 ராஜாக்கள் 4:31 37 வரைக்கும் வாசிங்க. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். செத்து போன பிள்ளையும் உயிரோடு வரும், இழந்து போன எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் உறுதியாய் பின்பற்றினால். எத்தனாவது? 4, 5, 6 வேதத்தில் வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 9:24 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:39, லூக்கா சுவிசேஷம் 9:24. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29, 27 வாசிங்க. 29 வாசிங்க. 29 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது விதைக்க வேண்டியது ஜீவனை விதைக்கணும். சமீபத்தில் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு சொல்றாரு, மனைவி பிள்ளைகள் குடும்பம் சீரழிஞ்சிருக்குது. அவர் சொல்றார், ரொம்ப கஷ்டமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, தேவனை விட உங்க குடும்பத்தை நேசிச்சிருப்பீங்க. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். ஆண்டவரை நேசிக்கிற விதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டோடைய அன்புக்கு கீழே கொண்டு வாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் விட ஆண்டவரை 10% அது கூட நேசிங்க. எல்லாம் 100 தன்னையாக கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குமா? 100 தன்னையாக கிடைக்கும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? ஆமா, 100 மடங்கு. யாக்கோபு யோசேப்பு ரொம்ப நேசிச்சான், பிரிக்கப்பட்டான். யாக்கோபு பென்யமீனை ரொம்ப நேசிச்சான், பிரிக்கப்பட்டான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவரை விட எதையும் நேசிச்சிடக்கூடாது. அது அப்பா, அம்மா, புருஷன், மனைவி. ஆண்டவர் அப்படி சொல்றது பொறாமையில் இல்லை. நீ எதை நேசிச்சாலும் உனக்கு வேதனை தான். இந்த குழந்தைக்கு மேலே ஆண்டவரோட அன்பு அதிகம் வச்சா இந்த குழந்தைக்கு கஷ்டம் வரும்போது, சூழ்நிலை இதாகும்போது பரிதாபம் நமக்கு உண்டாயிரும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நேசிச்சோமானா ஈசாக்க பலியிட சொன்ன போது எப்படி ஆபிரகாம் ஈசாக்க பலியிட துணிந்தாரோ அதுபோல தெய்வ அன்பு தைரியத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்தினும் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக்கொள்வான். ஜீவன் வெறுக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டோடைய அன்பு கீழே. 7 சீக்கிரமாயிட்டு, நேரம் ஆயிட்டு. இதுவே கூடுதல், ஏறக்குறைய 5 நிமிஷம் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20-22 வாசித்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேய்ச்சியிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியாற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லாசரு எதை விதைச்சான், எதை அறுத்தான்? எதை அறுத்தான்? எதை விதைச்சா, எதை அறுத்தான்? தன் சரீரத்தை வியாதி நிமித்தம் வேதனைக்கு ஒப்பு கொடுத்தான், சகிச்சான். சகிப்பு தன்மைக்கு ஏதுவா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின்படி தன் சரீரத்தை விதைச்சான். அதனால 100 மடங்கு இல்லை, 1000 மடங்குக்கு மேல உள்ள ஆசீர்வாதமா பரலோகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஒரு 7 விதமான சகிப்பு தன்மை உண்டு இருந்ததா எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அந்த பிரசங்கத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுடுங்க. லாசருக்கு இருந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கானி? முதல் லாசருக்கு இருந்த சகிப்பு தன்மை என்ன தெரியுமா? குடும்பம், சொந்தம், பந்தம், உறவு ஒன்றுமே கிடையாது. சொந்தம், பந்தம், உறவு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தங்க தமிழ்நாட்டில் மினிஸ்டராக இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்கள் அப்பா குடும்பத்தில், அதுக்கு மேலே உங்கள் தாத்தா குடும்பத்தில், அங்கே ஒரு அத்தைக்கு மகன் இப்படி ஆக்கும், அவர் தான் இந்த மினிஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க நம்ம கல்கோயில் பக்கத்தில் குஷ்டரோகம் எடுத்து பிச்சைக்காரங்க இருந்தால் உங்கள் குடும்பம்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா.
இதான் நம்ம நிலவரம். பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் எந்த மனுஷ சகாயமும் இல்லாமல், அன்பு கூற ஒருத்தரும் இல்லாமல், ஆதரிக்க ஒருத்தரும் இல்லாத ஒரு தனிமை நிலவரத்தில் சகித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாட்டாலும் இந்த விசுவாசிகள் விசாரிக்கிறாங்களான்னு நிறைய நேரம் நம்ம ஊழியக்காரங்க புலம்புவாங்க. நான் அவங்கள குற்றப்படுத்தவே இல்லை, பாவம், அவங்க வேறு என்ன செய்ய முடியும். ஒரு நாளும் ஒருபோதும் கேட்கறது இல்லை, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு 10 போல் இங்கே இருக்கிறாங்க. அதுவே நம்ம ஏதாவது ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணுனா அதனால ஞாபகம் வந்து நல்லா இருக்கிறீங்களாம்பாங்க. ஆனால் நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராட்டா ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க டிவி பார்க்குறதும் உறங்குறதும், சுற்றுலாவுக்கு போயிருந்தா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. திருப்பி எடுத்து கேட்டால், சிஸ்டர் எனக்கு முடியலை. இன்னும் ஒரு கூட்டம் பணக்காரங்களும் வசதி படைத்தவங்களும் படித்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்களாம் எடுத்தாங்கனாலும், கூட இருக்கிற பரட்டத்தலையனும் ஒன்று கத்தவனும் எடுத்தாலும் எடுத்து பேசிடுவாங்க. குழுவில் இருக்கிறவங்க எடுத்தாலும் எடுத்து பேசிடுவாங்க. ஆனால் ஜெபா பிரதர் எடுத்தால் எடுக்க மாட்டாங்க. சிஸ்டர்ஸ் எடுத்தால், ஜெபா பிரதர் ஃபோன் பண்ண மாட்டார், அவர்கிட்ட நம்பர் இருக்காது, அது வேறு. சிஸ்டர்ஸ் எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எடுக்க வேண்டியதில்லை. இவங்க 1000-2000 கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன சந்தோஷம் கிடைக்க போகிறது? அல்லேலூயா. மிஞ்சி போனால் நல்ல பிரசங்கம் கூட இப்படி தான் திட்டி பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாத பிரசங்கம் கூட இப்படி தான் பேசுவாங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரு 20,000 30,000 சம்பளத்துக்குள்ளவங்க இருக்கட்டு, அவங்க கொடுக்குறவங்க இருக்கட்டு, ஹலோ சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார், இப்போ வந்துடுறேன் சார், இப்போ வந்துடுறேன், இன்னைக்கு கிறிஸ்மஸ்னாலும் பரவாயில்லை சார், வருஷ பிறப்புனாலும் பரவாயில்லை சார், இப்போ நான் வந்துடுறேன் சார் பாடிடுவாங்க. சார் சாரி சார், நான் பார்க்கல, சைலண்ட் மோடில் போட்டிருந்தேன். பேசுகிறது வச்சிருக்கிற மேலே உள்ள தெய்வம் கணக்கு விடலாம் மாட்டார். இந்த வருஷம் ஒன்றை சொல்லிட்டு போகிறேன், போன வருஷம் நீ விதைச்சதுக்கு 100 மடங்கு கிடைக்கும். போன வருஷம் விதைச்சியே தீமையோ நன்மையோ அதுக்கும் ஆண்டவர் 100 தருவார். ஜபா மறைச்சி பேசுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். ஜபாவுக்கும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறேன் மாதிரி ஜபா பேசணுன்னா ஜபா தப்பிடுவான்னு நினைக்காங்க. சிலட்டெல்லாம் நான் சொல்லுவேன், நான் தப்பு பண்ணியிருந்தா கர்த்தர் என்னை விட மாட்டார், ஆனால் இல்லைன்னா உன்னை விட மாட்டார். இப்போல்லாம் சிலர்கிட்ட சொல்லித்தான் சொல்லுவேன், 1 மாதம் ஆனாலும் விட மாட்டார், கண்டிப்பாக தருவார். அடையாளம் படுத்தணுமே, தேவன் கூட இருக்கிறாருங்க. சில நேரம் அடையாளம் தேவை இருக்கு. அதனால் இந்த வருஷம், போன வருஷத்தில் விதைச்சி சரியாக அறுக்காதவங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டோர் சகாயத்து உங்களுக்கு 100% கிடைக்கும். சகித்தான். அடுத்தவன் எதை சகித்தான்? தங்கக்கூடிய இடம் கூட கிடையாது. தங்கக்கூடிய இடம் கிடையாது, தெருவில் கிடந்தாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அவன் அறுவடை எப்படி அறுத்தானா? தூதர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. தங்குற இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட இடம் பாருங்க. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமப்பட்டே போல எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த பாரமும் இல்லை. என்ன அழகாக ஃபேன் ஓடுது, என்ன வேணாலும் ஃபேன் ஓட்டுக்கலாம், என்ன அழகாக இருக்கிறோம். அன்னைக்கு அவன் இருந்தது இடம். 3வது அவன் சகிச்சது பசிங்க. நல்ல சோறு ஒரு நாள் சாப்பிடலங்க. நம்ம ஜனங்களில் சிலர் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி சாப்பிட்டு 6 நாள் இறைச்சியை வாங்காமல் சமாளிக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாடு, வேதம் சொல்லுது, எச்சி சோத்துனால பசியை ஆற்ற ஆசையாக இருந்தானு. அடுத்து சரீரெல்லாம் பற்கள், வியாதி, என்ன வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அடுத்து நாய் நக்கிச்சான். எது நக்கிச்சான்? சாதாரணமாக தொடச்சா கூட பரவாயில்லை, நாய்க்கு நாக்கு தெரியுமா? முள்ளு நாக்கு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நக்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அடுத்தவன் சகிச்சான் என்ன தெரியுமா? ஒரு மரண வேதனையை சகிச்சான். என்ன வேதனையை? மரண வேதனையை சகிச்சான். அடுத்தவன் சகிச்சான் என்ன தெரியுமா? ரோட்டில் போகிறவன் எல்லாம் நிந்திச்சிட்டு போனான். சாவுக்குறாக்கி சாவும் மாட்டேங்குது, வாடை அடிச்சிட்டு கிடக்கு. இவெல்லாம் என்னைக்கு சாவான்னு தெரியல, என்னைக்கு மாநகராட்சியில் தூக்கிட்டு போவான்னு தெரியல. எல்லாவற்றையும் சகிச்சான், செத்தான். 1000 மடங்கு 10,000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனத்தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியில் சகிக்க பழகுங்க. நம்முடைய ஊழியத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம், ஃபஸ்ட்டு என்னுடைய சத்தம் இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது. அதனால் நான் மெதுவாக பேசுகிறது சொல்லிகிட்டு இருக்கிறேன். மெதுவாக பேசுகிறது அன்பாக பேசுகிறேன் இல்லை, ஆனால் அந்த வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
இப்போ ஆண்டவர் அந்த வால்யூம் குறையிறது மட்டும் இல்லை, ஒரிஜினலாகவே எனக்கு எரிச்சல், கோபம், கசப்பு வராமல் சகிப்புக்கு ஏதுவாய் கர்த்தர் என்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள் வரும் கனிஞ்ச அனுபவத்துக்கு நான் வருவேன். இந்த பிரசங்கம் நான் பண்ணுவேன், இவ்வளோ சூடாக மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலையை உங்களை பார்த்து அந்த வார்த்தையை பேசும்போது எனக்குள்ள ஒரு சூடு வருது. அன்னைக்கு அது வராது, கர்த்தருடைய வருகை தாமதிச்சு. அல்லேலூயா. ஏன்னா மனப்பூர்வமாக என் இருதயம் சகிச்சிருக்கும், மனப்பூர்வமாக அதை ஏற்றிருக்கும். அப்படி ஒரு நாள் வரும்போது நான் பெர்ஃபெக்டாக பூரணமாய் பரலோகத்துக்குரியதை அறுக்கக்கூடியவனாய் மாறி விடுவேன். மனுஷன் எதை விதைப்பானோ அதே அறுப்பான். கண்களை மூடுவோமா? 10 நிமிஷம் கூடுதல் ஆயிற்று. எல்லாருக்கும் ஏறக்குறைய அப்படி அம்மா பாணி தூக்கம் அப்படி இழுத்து வருது. வண்டியில் லோடு வந்து இறங்க இருக்கிற மாதிரி இந்த சந்தைகளில் அந்த விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கு காய்கறி லோடு வந்து இறங்குறதுக்கு இருக்கிறது மாதிரி சக்கு புக்குன்னு இறங்குறது. 5 மணிக்கு கடையை கட்டு கடையெல்லாம் ஒடுக்கி வைக்கிற மாதிரி இப்போ அப்படி எல்லாம் வந்து இறங்குறது மாதிரி இருக்குது. விட்டா எல்லாம் அந்த முதிர்ச்சியடைந்த நாணல், அந்த இது அந்த என்னது நெல்பயிர் மாதிரி தலைகளை தாழ்த்தி வணங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வேலை ஒன்றும் வேண்டாம், உங்கள் தலைகளை நிமிர்த்தி அல்லேலூயா அல்லாஹ் தேவனுக்கு உகந்த கர்த்தாவே ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். பஞ்ச காலத்தில் விதைத்தான் 100 மடங்கு. யாரெல்லாம் விதைச்சி ஆசீர்வாதத்தை பெற போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த வருஷம் நான் கோவப்பட மாட்டேயா, சமாதானத்துக்கு ஏதுவா விதைப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஒன்று கத்தவேன்னு சொல்லட்டு. ஊழியக்காரங்க உங்களை எப்படி வேணா பேசட்டு, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. சரியா? ஒரு நாளும் என் போன்ற ஊழியர்கள் உங்களை கடிந்து பேசி ஒரு குறை உங்களுக்கு வராது. சந்தோஷமாக நீங்கள் அதை சகிச்சாலே போதும். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள தான் நம்ம கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சகிக்க பழகுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம். எப்படினாலும் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம்.